வணக்கம். At your service, சையத் முஸ்தபா கமீனி. இந்த மிசைலில் எழுதிய வார்த்தைகள் இதுதான். ஈரான் இந்த வார்த்தைகளை எழுதி இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் பேசஸ்கள் மீது தொடர்ந்து மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று இரவு முழுவதும் என்ன நடந்தது என்கிற ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். சையத் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனியும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாக்கி இருக்கிறார். அவர் மீது ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியும் கசிந்து வருகிறது. அதை பற்றி நான் எடுத்துக்காட்டுவதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய டெலிவிஷன் சேனல்கள் இந்த மிசைலை எடுத்துக்காட்டி, மிசைலில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் எழுதி காட்டி, ஆப்கி சேவாமே சையத் முஸ்தபா கமேனி என்கிற வார்த்தையை எடுத்துக்காட்டி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மிக பெரிய அளவில் எடுத்துக்காட்ட தொடங்கியிருக்கிறார்கள். மிசைல்ஸ் ஆர் பீங் ஃபயர்ட் ஆன் வேரியஸ் பிளேசஸ் இன் இஸ்ரேல். மீடியாவுடைய ரிப்போர்ட்களை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்ல, சையத் முஸ்தபா கமேனி அவர்களுக்கு ஒரு புதிய பட்டமும் கொடுத்திருக்கிறது. ஜாபாஸ் ஆஃப் ரமதான், ரமதான் மாதத்தின் ஒரு வீரர் என்கிற இந்த வார்த்தையை, இந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் வெளிவரக்கூடிய அந்த தகவல் படி நீங்கள் கேட்டீர்கள்னா, இவர் மீது ஒரு தாக்குதல் நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலை பற்றி பேசுவதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரசிடென்ட் மொசாத் பசிக்ஷன் இவர் முஸ்தபாவுடைய அப்பாயின்மெண்ட்டை ஈரானின் ஆனர், ஈரானின் ஒரு மிகப்பெரிய பலமாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இதை தாண்டி இந்த தலைவரை தேர்வு செய்தது ஒட்டுமொத்த ஈரானிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுக்கிறது. த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளிவிட்ட தகவல் படி நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலுடைய ஜாயிண்ட் ஏர் ஸ்ட்ரைக்கில் முஸ்தபா கமேனி மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருப்பதாக அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் இவருடைய தகப்பனாரான சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் மட்டுமல்ல, அந்த தாக்குதலில் அவருடைய தாயார், மனைவி, மகன், தங்கை, இது போன்ற பல குடும்பத்தினர்களை இவர் இழந்திருக்கிறார். ஈரான் இந்த தாக்குதலை மறுத்திருக்கிறது. முஸ்தபா கமேனி அப்பாயிண்ட் ஆன நாளிலிருந்து இன்னைக்கு வரை அவர் எங்கேயுமே பப்ளிக்கலி எந்த இன்டர்வியூ, எந்த பைட்டுமே இதுவரை கொடுக்கவில்லை. இதிலிருந்தும் ஒரு சில சந்தேகங்கள் கிளம்ப தொடங்கியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஈரானின் சுப்ரீம் லீடரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் நாங்கள் யாரை தேர்வு செய்து அங்கே அமர வைக்கிறோமோ அவர்தான் அங்கே இருக்க சுப்ரீம் லீடராக இருக்க முடியுமே ஒழிய யாரோ ஒரு நபரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு பதில் கொடுக்கும்படி ஈரானின் பார்லிமெண்ட் ஸ்பீக்கரான முகமது பக்கர் கலிபஃப் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எப்ஸ்டீன் ஃபைல் டீம் ஈரானின் முடிவுகளை எடுக்க முடியாது, ஈரானின் தலைவர்களுடைய முடிவை எடுக்க முடியாது. எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கிய நபர்கள் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேலின் முன்னாள் பிரசிடென்ட், இது போன்ற நபர்கள் யாருமே ஈரானின் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இது எங்கள் நாட்டின் முடிவு. எங்கள் நாட்டிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தான் நாங்கள் செய்வோம். ஆகையால் முஸ்தபா கமேனி தான் எங்களுடைய சுப்ரீம் லீடர். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே எழுத மறக்காதீர்கள். இதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கிறது. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு பக்கம் மொசாத் கமெண்ட்ரி, மொசாதோடைய ஒஃபிஷியல் பக்கத்திலிருந்து இந்த செய்தியும் வெளிவந்திருக்கிறது. ஈரான் ஸ்டேட் டிவி, while announcing the rise of Mujtaba Khamenei as a supreme leader, described him as Jawaz,
wounded by the enemy in what Iranian media are calling Ramadan war. ஈரானின் மீடியா எந்த நபரை ஜாபாஸ் என்று எடுத்து காட்டுகிறார்களோ, எந்த முஸ்தபா கமேனி அவர்களை சுப்ரீம் லீடராக நீங்கள் கொண்டாடி வருகிறீர்களோ, அவர் மீது ஒரு தாக்குதல் நடந்து அவர் பலத்த காயமடைந்திருப்பதாக இந்த தகவலை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான பப்ளிக்கலி அனௌன்ஸ்மெண்ட் இதுவரை வெளிவரவில்லை. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப் முஸ்தபா கமேனி அவர்களை பற்றி பேசும்போது, அலி கமேனிஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சன் இஸ் அன்அக்செப்டபிள். அலி கமேனியுடைய மகன் முஸ்தபா கமேனியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கிற இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், எங்களுடைய அடுத்த டார்கெட் முஸ்தபா கமேனி தான். இதே டார்கெட் தான் அமெரிக்காவும் எடுத்து காட்டியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது எந்த அளவில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது, இஸ்ரேல் எந்த அளவில் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஈரான் ஒரு மிகப்பெரிய மிசைல் தாக்குதல்களை தொடங்கியிருக்கிறது. மல்டி வேர்ஹெட் மிசைல்ஸ் தெல் அவீவ், ஹைஃபா, ஜெருசலம், ஈராக், பஹ்ரைன் மற்றும் மற்ற பகுதிகளில் நடத்தியிருக்கிறது. ஈரானின் மிலிட்ரி ஃபுட்டேஜ் ஷோஸ் launches described as a part of ongoing retaliation. ஈரானியன் மிலிட்ரி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கான வீடியோ ஃபுட்டேஜஸ்களையும் அவர்கள் வெளிவிட்ட தொடங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஆப்ரேஷன் வாடா சதேக் என்கிற இந்த பெயரில் 36th and 37th wave mentioned in some coverages. இந்த அளவில் அங்கே தாக்குதல்கள் நடக்கிறது. IRGC கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள், டைரக்ட் ஹிட் ஆன் இஸ்ரேலி சிட்டிஸ் லைக் ஹைஃபா, ஃபியூல் ஸ்டோரேஜ் இன் தெல் அவீவ் அண்ட் ரிஃபைனரிஸ். ஹைஃபா மற்றும் தெல் அவீவில் இருக்கக்கூடிய ஃபியூல் ஸ்டோரேஜ் மற்றும் ரிஃபைனரிஸில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை IRGC நடத்தியுள்ளது. இதை தாண்டி யூஎஸ் டார்கெட் எர்பில் மற்றும் ஈராக், பஹ்ரைன் இங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் மிலிட்ரி பேசஸ்களில் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சூப்பர் ஹெவி குர்ரம் ஷெஹர் 4 மிசைலை இங்கே தாக்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி ஈரானின் ரிப்போர்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்கள்னா, யூஎஸ் இஸ்ரேலி ஸ்ட்ரைக் ஆன் தெஹரான், அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆயில் டிப்போட்ஸ்கள் மீது எந்த அளவில் அவர்கள் தாக்குதல்கள் நடத்தினார்களோ அதற்கு பதில் கொடுக்கும்படி ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்டேட்டட் நெகோசியேஷன்ஸ் வித் யூஎஸ் இஸ் நோ லாங்கர் ஆன் த டேபிள். எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் இதற்கு மேல் நாங்கள் தயாராக இருக்க முடியாது. பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆல்ரெடி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போனோம், அதிலிருந்து எங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைத்தது, இதற்கு மேல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று. ஜுடிஷியல் ஆக்ஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய சிட்ரா ஆயில் ரிஃபைனரி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 32 பேர் இங்கே காயமடைந்திருக்கிறார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் டேங்க், ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் டேங்க் மீது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. யுஏஇயில் 17 மிசைல்ஸ்கள் மற்றும் 117 ட்ரோன்ஸ்களை வைத்து அங்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இந்த இன்சிடெண்ட் நிச்சயமாக டர்க்கி மீதும் அந்த தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். இதை தாண்டி இஸ்ரேல் தரப்பிலிருந்து வந்த தாக்குதலை பார்த்தீர்கள்னா, சைரன் ஒட்டுமொத்த தெல் அவீவ் மற்றும் சென்ட்ரல் நார்தர்ன் இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் நடக்கிறது. காரணம், அங்கேருந்து வரக்கூடிய ஈரான்லேருந்து வரக்கூடிய ட்ரோன் மற்றும் மிசைல் அட்டாக்ஸ்கள் அந்த அளவில் இருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் இந்த அட்டாக் மிகப்பெரிய அளவில் நடந்ததாக ஒரு தகவல் வெளிவருகிறது. IDF கண்டக்டட் ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்ஸ். IDF தரப்பிலிருந்தும் தெஹ்ரான் மீது, தப்ரீஸ் மீது, IRGC ஸ்பெஷல் யூனிட்ஸ் மற்றும் இமாம் ஹசன் செக்யூரிட்டி காம்பவுண்ட் மீது பெலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் மற்றும் ஆர்ட்டிலரி கமாண்ட், இந்த அனைத்து இடங்களையுமே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட டார்கெட்ஸ்களை அவர்கள் குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். ஐடிஎஃபோடைய கிளைமை நீங்கள் பார்த்தீர்கள்னா 300 இடங்கள் டிஸ்ட்ராய் செய்யப்பட்டு. இதை தாண்டி கிளஸ்டர் மிசைல் ஃப்ரம் இஸ்ரேல் ரிப்போர்ட்டட் காஸ்ட் கேஷுவாலிட்டிஸ் இன் சென்ட்ரல் இஸ்ரேல். கிளஸ்டர் மிசைல் ஒரு மிக முக்கியமான மிசைல் சிஸ்டம் ஆஃப் டெவலப்டு பை ஈரான். ஆகாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல குண்டுகளாக பிரிந்து ஒரு மிகப்பெரிய ஏரியாவை கவர் செய்வதாக அந்த மிசைல் சிஸ்டம் டெவலப் செய்யப்பட்டது. அந்த மிசைல் வழியாக ஏராளமான நபர்களுடைய உயிர் போனதாகவும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு கிளைம் செய்கிறார்கள்.
ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் எடுத்து வைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், ஹெஸ்புல்லா மற்றும் லெபனான் நடத்தக்கூடிய தாக்குதல்களில் பல தாக்குதல்களை நாங்கள் இன்டர்செப்ட் செய்திருக்கிறோம். அந்த தாக்குதல்களை நாங்கள் டிஃப்யூஸ் செய்திருக்கிறோம். இந்த அனைத்து இடத்துலையுமே இன்னொரு பிரச்சனையும் இந்தியா பக்கம் திரும்பியிருக்கிறது. எல்பிஜியுடைய ஷார்ட்டேஜ். எல்பிஜி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல நகரங்களில் இப்போது ஷார்ட்டேஜ் ஆகியிருக்கிறது. முக்கியமாக சென்னை, பெங்களூர், மகாராஷ்டிரா போன்ற பல இடங்களில், யூபியில் இருக்கக்கூடிய பல வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வர தொடங்கியிருக்கிறது. மக்கள் எல்பிஜி சிலிண்டரை வாங்குவதற்காக வரிசைகளில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த ஷார்ட்டேஜை எதிர்பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955 எனாக்ட் செய்திருக்கிறார்கள். அதாவது நேச்சுரல் கேஸ் இது ஒரு நேச்சுரல் கமோடிட்டி. யாருமே இதை ஸ்டோர் செய்யக்கூடாது, யாருமே இதை முடக்கி வைத்திருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தீர்கள்னா உங்கள் மீது வழக்குகள் பாயும். டெல்லியில் 853 ரூபாய் இருந்த சிலிண்டர் இப்போது 913 ரூபாய் ஒஃபிஷியலாக உயர்ந்திருக்கிறது. மும்பையில் 912 ரூபாய், கல்கட்டாவில் 939 ரூபாய், சென்னையில் 928 ரூபாய் 50 பைசா இப்போதைக்கு சிலிண்டர் விற்று கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், கமர்ஷியல் சிலிண்டர் 19 கேஜி சிலிண்டருக்கான விலை டெல்லியில் 1883 ரூபாய், மும்பையில் 1835 ரூபாய், மற்ற சென்னை போன்ற சிட்டியில் 1990 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் சிலிண்டர் உயர்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ் பெங்களூர், மும்பை, புனே, சென்னை, கல்கட்டா, ஹைதராபாத், லக்னோ, டெல்லி, என்சிஆர் இந்த அனைத்து இடங்களையுமே ஒரு மிகப்பெரிய ஷார்ட்டேஜை பார்க்கிறார்கள். பல ரெஸ்டாரண்ட் ஓனர்கள் அடுத்த 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரத்துக்கு தான் எங்களிடம் கேஸ் சிலிண்டர் இருப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 20லிருந்து 50% மும்பை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மே ஷட் டெம்பரரிலி. 20லிருந்து 50% ரெஸ்டாரண்ட்ஸ் இன்னைக்கு மும்பையில் ஷட் ஆக போவதாக கூறியிருக்கிறார்கள், அதாவது மூடப்பட்டவும். பெங்களூர் ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு சில விஷயங்களை முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது மெனுவில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் தயார் செய்ய மாட்டோம். உதாரணத்திற்கு ரவா தோசா, பரோட்டாஸ், பீட்சா இது போன்ற விஷயங்களை இதற்கு மேல் சர்வ் செய்ய மாட்டார்கள். இதனால் 1300 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பெங்களூர் மற்றும் மும்பையில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எதிர்பார்க்கிறார்கள். எல்பிஜி சிலிண்டர்களை பற்றின ஒரு ஆழமான டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்காட்ட போகிறோம். இதை தாண்டி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பல தகவல்கள் இன்றைக்கி உங்களுக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் டீட்டெயில்டான வழியில் வரப்போகிறது. சையத் அயத்துல்லா கமேனி அவர்களுடைய மகனான முஸ்தபா கமேனியின் அந்த தாக்குதலை பற்றியும் எங்களுடைய டீம் ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அதை பற்றின ஒரு ஆழமான தகவலையும் நான் உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கப் போகிறேன். காத்து கொண்டிருங்கள். இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு முன்பு இது போன்ற பல தகவலுடன் நாங்கள் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.